Hello everyone. இந்த ஸ்டேடியம் பற்றி சொல்லணும்னா இது வந்து PCTUவில் இருக்க ஒரு இண்டோர் ஸ்டேடியம், ஆக்சுவலி பேஸ்கெட்பால் ஸ்டேடியம் ப்ளஸ் வந்து பேட்மிண்டன் ஸ்டேடியமும் கூட. லைக் ஒரு பெரிய ஸ்டேடியமோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்குது, விச் ஹேஸ் டாய்லெட்ஸ் கூட இருக்குது இங்கே. ஸோ சீட்டிங் ஏரியாவிலேருந்து அப்படிதான் இதெல்லாம் ஃபாரின் படத்தில் பார்த்ததுங்க அப்படின்ற மாதிரி அந்த அளவுக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேடியம் இருக்குது. டிடியும் கூட இங்கே இன்டோர் பண்ணுறாங்க போல, ஏன்னா டேபிள்ஸ் எல்லாமே வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வெளியே நிறைய ஸ்டேடியம் இருக்குது. பேட்மிண்டன் ஸ்டேடியம் இருக்குது, ஃபுட்பால் டர்ஃப் இருக்குது, வாலிபால் டர்ஃப் இருக்குது. ஸோ இது எல்லாமே நிறைய வெளியவும் இருக்குது. ஸ்டூடெண்ட்டான உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டும், நான் ஸ்கூலில் நல்லா விளையாடுவேன், அதுக்கப்புறம் காலேஜ் ஜாயின் பண்ணதுலேருந்து விளையாடுறது இல்லை, இன்க்ளூடிங் மீ, காலேஜ் ஜாயின் பண்ணுறதுலேருந்து விளையாடுறது இல்லைன்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நாங்கள் நிறைய வந்து பார்க்குறோம், கேட்குறோம். ஈவன் டு பி ஃப்ரேங்க், மெடிக்கல் போயிட்டா அவ்வளோதான், அதுக்கே டைம் போயிடும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம். ஸோ இங்கே யூ டூ ஹேவ் திஸ் சான்ஸ், யூ டூ ஹேவ் திஸ் ஸ்பேஸ் டு ப்ளே. ஸோ வி சஜஸ்ட் யூ டு கம் அண்ட் ப்ளே ரெகுலர்லி ஹியர். தோஸ் ஹூ ஆர் planning to come PCTU, those இந்த வீடியோ நம்ம எடுக்கும்போது, இந்த வீடியோ நீங்கள் இன்னொரு 6 மாதம் ஒரு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது, those who are studying in PCTU, come and play daily here. So it will be the best time of your college life. ஏன்னா காலேஜ் லைஃப்பை விளையாடுறது அப்படின்ற ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக வருத்தப்படுவீங்க அப்படின்ற அளவுக்கு வந்து யூ வில் ரெக்ரெட் இட் ஃபார் ஷுர். இவங்களுக்கு வந்து இண்டோர் பேட்மிண்டன் கோச் 2 இருக்குது. லைக் ஸ்டேடியம் நான் இங்கே பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஏன்னா நான் படித்த காலேஜில் இந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ தமிழ்நாட்டில் இருக்க காலேஜஸில் எத்தனை காலேஜில் இந்த மாதிரி இருக்குதுன்னு எனக்கு தெரியல, மெடிக்கல் காலேஜில். ஸோ இங்கே இதை பார்க்குறதுக்கு ஆக்சுவலி ஐ வாஸ் ஹாப்பி. ஸோ அதனால் நான் ரொம்ப நேரமாக வீடியோலாம் எதுவுமே எடுக்கல, சும்மா தான் உட்காந்துருந்தேன். ஸோ இப்போ கொஞ்சம் நேரம் விளையாடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்களை ஏமாற்றி பேட்டை பிடுங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் விளையாட போகிறேன். அவங்களே தான் கொடுத்தாங்க, நான் வந்து விளையாட போகிறேன். பாய். ரொம்ப நாள் கழிச்சுன்னு நினைக்கிறேன். போன வருஷம் வந்து நான் கேண்டோவில் விளையாடினது. அதுக்கப்புறம் இப்போ வந்து PCTUவில் தான் வந்து விளையாடிருக்கேன். ரொம்ப நேரம் விளையாடணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரம் விளையாடல, கொஞ்சம் விளையாடிருக்கோம். நிறைய பேர் கேட்குற கொஷின் இதுதான். அதாவது நாங்கள் படிக்க போனால் அங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் இருக்குமா, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குமா, அலோவ் பண்ணுவாங்களா, அதாவது அதர் கண்ட்ரி பீப்புள் அலோவ் பண்ணுவாங்களான்னு தெரியும். நாங்கள் சும்மா வந்ததுக்கே எங்களை பேட்டு கொடுத்து விளையாட கூப்பிட்டு அவங்கள எங்கள் கூட விளையாடி, நாங்கள் விளையாடும் போது எங்களை என்கரேஜ் பண்ணி எல்லோரும் சேர்ந்து நாங்கள் ஒரு பிக்சர் எடுத்து மறுபடியும் வந்து எப்போ வருவீங்கன்னு கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து நாளைக்கும் வருவீங்களா, நாளைக்கும் விளையாடுவோம், டெய்லி வருவீங்களான்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான பீப்புளோட இருக்கிற ஒரு சரௌண்டிங்கில் தான் எல்லாமே சின்ன பசங்க. ஆக்சுவலி இவங்க வந்து இங்கே வந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட், அவங்க பேட்மிண்டன் கோச்சாகவும் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கீழே ட்ரெயின் பண்ணுறதுக்காக வந்திருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இவங்க எல்லாம். இங்கே படிக்கிற ஸ்டூடெண்ட் பேட்மிண்டனுக்கும் கோச் பண்ணுறாங்க. அவங்களோட பேஷன் அது. ஸோ மெடிசனும் படிக்கிறாங்க, பேட்மிண்டனும் கோச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு கீழே வந்து இங்கே நியர்பையில் ஒரு ஸ்கூல் இருக்குது போல். அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே வந்திருக்காங்க கோச்சிங்க்கு. டெய்லி வருவாங்க. டெய்லி ஒரு 1 or 2 hour வந்து தேல் ப்ராக்டிஸ் ஹியர். ஸோ இவ்வளோ ஃப்ரெண்ட்லியான பீப்புள் இருக்க ஒரு என்விரான்மெண்ட்டில், இவ்வளோ பாஷான ஒரு என்விரான்மெண்ட்டில் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னும் போது, ஸோ மேக் யூஸ் ஆஃப் இட். We strongly suggest you to go for PCTU. PCTU la medical admissions. Just think about it and plan accordingly.
செந்தமிழ் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆயிருக்காரு செந்தமிழ் எந்த அளவுக்கு எக்ஸைட் ஆயிருக்காரு இந்த விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம்னு கேட்டீங்கன்னா, நானே பேசுறேன் கூட அப்படின்னு சொல்லி கேட்டேன். மைக்கு வாங்கிட்டு வந்து பேசுற அளவுக்கு ஹி இஸ் எக்ஸைட்டட். ஆக்சுவலாக அது வந்து ரொம்ப ஒரு மினி ஸ்டேடியம் மாதிரி இருக்கு. என்னால் விட டெய்லி இங்கே வந்து விளையாடுவேன் நான். அந்த மாதிரி தான் இதோட இது இருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக சின்ன ஸ்டேடியம், சேரு, ரெஸ்ட்ரூம் எல்லாமே இருக்குது இங்கே உள்ளாரே இருக்குது. இந்த ஸ்டேடியம் ஒரு பெரிய ஸ்டேடியமோட மினி வெர்ஷன் மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. கேந்தோ போனாலும் விளையாடுவோம். நான் வாலிபால் அங்கே போனாலே பசங்களே வந்து என்ன வாங்க விளையாடலாம், மேட்ச் போடலாமா இன்னைக்கு அப்படின்லாம் கேட்பாங்க. நல்லா இருக்கு. ஆக்சுவலாக எந்த ஸ்டேடியம் இண்டோர் ஸ்டேடியம். கேந்தோவில் பார்த்தீங்கன்னா அவுட்டோர் நிறைய ஸ்டேடியம், நிறையா கோர்ட்ஸ் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டோர்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு விளையாடுறதுக்கு. நைட் டைம்ல கொஞ்சம் விளையாடுறது உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டைம் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து மணி 7 ஆகுது. இன்னமும் இப்போ ஃப்ரெஷ்ஷாக வந்து இத்தனை பேர் விளையாடிட்டு இருக்காங்க, சின்ன பசங்களாம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்படின்னும் போது இட்ஸ் குட் ஆக்சுவலி இல்லையா? ஏன்னா நம்ம கேந்தோலையும் விளையாடுவோம். ஃபுட்பால் டர்ஃப் வந்து நாங்கள் 8, 9, 10 வரைக்கும்லாம் கூட விளையாடுவோம். பட் இது இண்டோர்ன்னும் போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நாங்கள் வந்து ஏற்கனவே இண்டோர் ஸ்டேடியம்ஸ் நிறைய இடத்துல விளையாடி இருக்கோம். பட் திஸ் இஸ் குட். ஸோ எஸ், பாய்.